ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இப்போ நம்ம ப்ளைன் ப்ளவுஸ் ரெண்டை ஒரே அளவாக ஒரே டைமில் ரெண்டு ப்ளவுஸை எப்படி அளவெடுத்து கட் பண்ணலான்னு பார்க்கலாம். பாருங்கள், ரெண்டு ப்ளவுஸும் ரெண்டு நாளாக மடித்து வச்சுருக்கேன். இப்போ நம்ம கையோட அளவை குறிக்கிறோம். எனக்கு கைக்கு மட்டும் ஒரு 1/4 இன்ச்சு எக்ஸ்ட்ரா கேட்டாங்கன்னா கொஞ்சம் தனியாக எக்ஸ்ட்ரா கொடுக்குறேன். நீங்கள் கரெக்டான அளவை குறிச்சிக்கோங்க. சுற்றிக்கிட்டே இருந்து கையப்போ கட் பண்ணிடலாம். ரெண்டு ப்ளவுஸும் ஒரே டைமில் ஒன்றாவே வச்சு கட் பண்ணிடலாம். சிஸ்டர் நல்லா ஷார்ப்பாக இருந்தால் தான் ரெண்டு ப்ளவுஸும் ஒன்றா வச்சு கட் பண்ண முடியும். இது ஷார்ப்பாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. இப்போ ஜாயிண்டெல்லாம் நம்ம டாட் வச்சுக்கலாம். கை வேலை முடிஞ்சிச்சு. இப்போ எனக்கு இந்த ரெண்டு ப்ளவுஸும் நேர் கைட்டிங்கில் போட சொல்லியிருக்காங்க. அதனால் கிளாத்தை இது மாதிரி ஸ்ட்ரெயிட்டாக ஓப்பன் அந்த சைடு வச்சு ரெண்டு அந்த ஸ்ட்ரெயிட்டாக இப்படி மடித்து போட்டுக்கோங்க. முதுகோட பின்புறம் குறிக்கிறோம். இப்போ ஷோல்டருக்கு ஒரு 1/2 இன்ச்சு, பின்முதுகுக்கு ஒரு 1 இன்ச்சு, 2 இன்ச்சு கீழே டாட்டும் குறிக்கிறோம். அப்படியே அதை மடக்கிடுறோம். மடக்கி போட்டிங்கன்னா பின்முதுகுக்கு உள்ளது பேக் சைடு இருக்குது. இது முன் உடம்பை நம்ம குறிக்க போகிறோம். பின் உடம்புக்கு உள்ளது பேக் சைடு மடங்கி உள்ளே இருக்குது. இப்போ முன் உடம்புக்கு குறிக்க போகிறோம். மேக்ஸிமம் நல்லாயிருக்கும் 2.5 இன்ச்சு தான் ஷோல்டரோட அளவு இருக்கும். கொஞ்சம் ஃபேட்டாக இருந்தால் 2.5 இன்ச்சுலேருந்து ஒரு 2 இன்ச்சு 2 பாயிண்ட்டு கூட வச்சுக்கணும். இந்த ஓரத்தில் 3/4 இன்ச்சு கோடு போட்டுக்கோங்க. இந்த 3/4 இன்ச்சு எதுக்குன்னா பட்டன் பட்டி வைக்க தான் இந்த 3/4 இன்ச்சு. இந்த பட்டன் பட்டி கொக்கியை இந்த சைடு இந்த கோட்டில் தான் வைக்கணும், ரொம்ப ஒட்டி வைக்கக்கூடாது. இப்போ நம்ம முன் உடம்பு அளவு குறிச்சிக்கலாம். ஷோல்டர் அளவு, அக்கில் அளவு, இடுப்பு அளவு, அதுவும் இந்த கொக்கியோட அளவு, கொக்கி இருக்குல்ல அந்த பக்கத்தில் உள்ள அளவை தான் நம்ம எடுத்துக்கணும். முன் உடம்பு அளவு குறிச்சாச்சு. இப்போ இந்த கப்பில் உள்ள சென்டர் அளவு, இந்த ஷோல்டர் சென்டர்லேருந்து கீழே வைக்கணும். கொஞ்சம் எவ்வளோ தூரம் இழுக்க முடியுமோ லைட்டாக இழுத்து அதுக்கப்புறம் அந்த டாட் குறிக்கணும். இப்போ இங்கேருந்து ஜாயின் பண்ணிடலாம். இப்போ தையலுக்கு ஒரு 1/2 இன்ச்சு, இங்கே 3/4 இன்ச்சு, ஸ்டார்டிங்கில் 3/4 இன்ச்சு, இங்கே சைடில் 1/2 இன்ச்சு தையலுக்கு வந்துடும். கழுத்தோட அளவு குறிக்கிறோம். இந்த கழுத்தோட அளவில் பாதி 2.5 வச்சுருக்கேன்னா 1.2 1.2 பாதியில் அப்படியே ஒரு வளைவு போட்டுட்டு
இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. இப்போ ஷோல்டரோட அளவு இது கரெக்டான ஷோல்டர் அளவு. இதுக்கப்புறம் 1.5 இன்ச்சு தையலுக்கு சேர்த்துக்கோங்க. இது 1.5 இன்ச்சு அக்குளோட அளவு, வளைவுக்கு 1.5 இன்ச்சு. இப்போ இந்த ஷோல்டர் எண்டுலேருந்து லாஸ்ட் வரைக்கும் உள்ளதில் பாதி என்ன அளவு, இது வந்து 6.2 இருக்குது. அப்போது 3.1 வைக்கிறோம். இதுலேருந்து இந்த இதில் வந்து அப்படியே அந்த டாட்டில் ஜாயின் பண்ணிடுறோம். வளைவாக ஜாயின் பண்ணிவிட்டு தையலுக்கு ஒரு 1/2 இன்ச்சு சேர்த்துக்கலாம். இப்போ 2 ப்ளவுஸையும் சேர்த்தாப்புல ஸ்டார்ட் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு கட் பண்ணணும். புதுசாக தைக்கிறவங்க தையலுக்கு விட மறந்துடுவீங்க. அதனால் நல்லா மார்க் பண்ணிவிட்டு தையலுக்கும் சேர்த்து அப்படியே மார்க் பண்ணிடுங்க. இப்போ தனியாக 4 சேர்த்து கட் பண்ணக்கூடாது. ஃபஸ்ட்டு 2 தான் மட்டும், முன் உடம்பு மட்டும் நம்ம கட் பண்ணுறோம்.